ஹாய் சோனி, ஹாப்பி நியூ இயர் சோனி. ஹாப்பி நியூ இயர். டேய் இதுக்கு மேல அவகிட்ட பேசாதடா, உடனே கிளம்பிடுடா. ஏன்டா உடனே கிளம்ப சொல்ற? ஓகே பாய் சோனி. பாய். வாடா நம்ம கிரவுண்டுக்கு போய் கொஞ்ச நேரம் விளையாடலாம்டா. ஹாய் பூமாரி, என்னடி உன் Dress அழகா இருக்குது, பிங்க் தாவணி நல்லா இருக்குடி. அது ஏன்டி பாவாடையை கையிலே தூக்கி பிடிச்சிட்டு இருக்கற? அது வந்து சோனி பாவாடை கொஞ்சம் கீழே தரையுதுடி. சரி அதான் கையில பிடிச்சிட்டு இருக்கறேன். எனக்கு இந்த Dress பிடிக்கலடி. எங்க அம்மா தான் இது போடு போடுன்னு சும்மா சொல்லிட்டே இருந்தாங்களா, அதான் இன்னைக்கு எடுத்து போட்டுட்டேன். பூமாரி இந்த Dress நல்லா தாண்டி இருக்குது. நல்லாதான் இருக்குமாயா, எனக்கு இது பிடிக்கும். ஆனா இது போட்டா கொஞ்சம் தரையிற மாதிரியே இருக்குதா, அதனால தான் கம்ஃபர்ட்டபிளாவே இல்ல, அதனால தான் நம்ம போடுறதே இல்ல. சரி அதோட பூமாரி, ஹாப்பி நியூ இயர் பூமாரி. சிம்ரன் உனக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சோனி. பூமாரி ஹாப்பி நியூ இயர். மாயா உனக்கு ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சிம்ரன். சரி வா சோனி, நேரம் ஆயிடுச்சு, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்ல அம்மா இன்னும் இங்கே தான் நின்றுட்டு இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்படியே போக சொன்னாங்க. நம்ம இன்னும் பூமாரி காணோம்ட்டு இங்கே நின்றுட்டோம். சரி போலாமா பூமாரி? போலாம் ஐயா. சிம்ரன் வா சிம்ரன், கோயிலுக்கு போலாம். சரி நடங்க. கோயிலில் இன்னைக்கு ஏதாவது சுண்டல் பொங்கலெல்லாம் கிடைக்குமா? பிரசாதெல்லாம் கொடுப்பாங்களா இன்னைக்கு? அதெல்லாம் கொடுப்பாங்க சிம்ரன். சரி வா போலாம், உனக்கு வாங்கி தரவா நானு. சரி நடங்க. பொங்கல் வேறு தீந்துற போகுது. சரி வாங்க போகலாம். அத்தா, நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு அத்தா. அத்தா இன்னைக்கு உங்ககிட்ட திட்டு வாங்கக்கூடாதுன்னு நினச்சி நானே எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணியிருக்கிறேன் அத்தா. நீங்கள் வேணா போய் பார்த்துட்டு வாங்க நான் கரெக்டாக செஞ்சுருக்கிறேன்னா இல்லையான்னு. அப்புறம் மறுபடியும் ஏதாச்சும் பேசாதீங்க. ஏண்டி அன்னாரம் உனக்கு திட்டணும்னு எனக்கு என்ன ஆசையா? சொல்லு, சொல்ற வேலை கரெக்டா செஞ்சா நான் எதுக்கடி பேச போறேன்? சரி போய் சாப்பிடு போ. எல்லாம் இன்னைக்கு உனக்கு பிடிச்சதாக செஞ்சு வச்சிருக்கிறேன். என்ற மகனும் சாப்பிட்டுட்டு எங்கே வெளியே போயிருக்கிறான். பேரனும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்கட்டு இருக்குது. அவன் நைட்டெல்லாம் ரொம்ப நேரம் முடிச்சுட்டு கிடந்தனால இப்போ நேரத்துலேயே கொஞ்சம் படுத்திருக்கிறான். சரி ரொம்ப தூக்க கலக்கமா இருந்தானா, சரி அதை படுக்க வச்சிருக்கிறேன். சரி போ, நீங்க போய் சாப்பிட்டுட்டு என்னோட கூட்டாளிகளை பார்க்க போவியே, போய் பார்த்துட்டு வா போ. நான் என்ன இன்னைக்கு வேண்டான்னு சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற? போயிட்டு வா போ. அத்தை, எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்களா? சூப்பர் அத்தை. என் மேலே உங்களுக்கு எவ்வளோதான் பாசம். என்னதான் என்னை திட்டுனாலும் என் மேலே நீங்கள் அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க அத்தை. இந்த மாதிரி அத்தை யாருக்காச்சும் கிடைப்பாங்களா? ஹாப்பி நியூ இயர் அத்தை, ஹாப்பி நியூ இயர். ஏண்டி இப்பதான் திட்ட வேண்டாம் நினைச்சேன், அதுக்குள்ள நான் மறுபடியும் பேச வைக்கிறேன். பாரு சின்ன குழந்தை மாதிரி ஆடிட்டு இருக்கிற, போடி போ. சரித்த. ஒருத்தி இவளை என்னதான் சொன்னாலும் இவ திருந்தவே போறது இல்ல. இந்த வருஷமாச்சு இவ திருந்துறாளான்னு பார்க்கலாம். நானும் ஒவ்வொரு வருஷமா நினைச்சிட்டு தான் இருக்கிறேன். எங்க இவ அப்படியே தான் இருக்கிறா, கொஞ்சம் கூட மாறவே மாட்டேங்கிறா. என்ன சீதாக்கா, எல்லாத்தையும் வர சொன்னீங்க, என்ன விஷயக்கா? ஆமாக்கா, நீங்க ஃபோன் பண்ணது நானும் சரி உடனே கிளம்பி வந்துட்டேன். சீதாக்கா எதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க? எல்லாத்துக்கும் நீங்கள் நியூ இயர் வரது சொல்லலாம்னு நினச்சி கூப்பிட்டுருப்பாங்க. அப்படி தானே சீதாக்கா? அதுவும் தான் சின்ன பிள்ளை. சரி அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றேன். மலரே, நிலா, அம்மா தேனிவே மறந்துட்டீங்களாடி? அவ கல்யாணம் பண்ணி போய் 15-20 நாள் ஆயிருச்சு. நம்ம விருந்துக்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆனா இன்னும் கூப்பிடவே இல்லை. சரி அதை பத்தி பேசுறதுக்கு தான் உங்களை எல்லாம் வர சொன்னேன்டி. அட ஆமாக்கா, நம்ம இன்னும் விருந்துக்கே கூப்பிடவே இல்லை. நானும் மறந்துட்டேக்கா. ஏண்டி அவ இருந்த வரை பொண்ணு மண்ணா சுத்திட்டு இருக்கீங்க, இப்ப அவ நினைக்க உங்களுக்கு இல்லையா? மறந்துட்டேன்னு சொல்றா ஏசன பிள்ளை. அக்கா அவளையெல்லாம் மறக்க முடியுமாக்கா? இல்லை விருந்துக்கு கூப்பிடுறத மறந்துட்டேன்னு சொன்னக்கா. நீங்கள் தான் சரி, அப்புறம் இதெல்லாம் நீங்கள் தானே பார்த்து சொல்லுவீங்க அப்போவோ. ஆமா சீதாக்கா, பாருங்க நம்ம அது இதுன்னு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு அவளை கூப்பிடாமையே விட்டுட்டோம். சரிக்கா, நம்ம இந்த வாரத்திலேயே கூப்பிட்டு நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சிடலாக்கா. ஆமா சீதாக்கா, நாங்க வேற எத்தனை பேர் இருந்தாலும் இந்த மாதிரி புத்தி சொல்றதுக்கு இப்படி ஒரு ஆள் வேணும். சரியா? பாருங்க சீதாக்கா எப்படி கரெக்டா பாயிண்ட் புடிச்சு கேட்டுக்கிறாங்கன்னு. அக்கா காளிமக்கா கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுட்டு எப்ப வர சொல்லலாம்னு சொல்லுங்கக்கா நீங்களே. சரி நீலா, காளிமக்கா கிட்டே கேட்டுட்டு சரி அப்ப எப்ப வர சொல்லலாம்ட்டு நம்ம போய் சொல்லிட்டு வரலாம் நீலா வீட்டுக்கு. சரியா? நேர்ல போய் கூப்பிட்டாதான் மரியாதையா இருக்கும். இல்லையா மலரே? போன் பண்ணி சொன்னாலும் சரிப்பட்டு வராது. நம்ம போய் நேர்ல சொல்லிட்டு வந்துடலாம், அப்புறம் அவங்க வரட்டு பின்னாடி. ஆமாக்கா, அவ கல்யாணம் பண்ணி போன வீடு கூட எப்படி இருக்குதுன்னு கூட எனக்கும் தெரியாதுக்கா. பேசாமல் நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு போய் அவளையும் பார்த்துட்டு
அப்புறம் விருந்துக்கு சொல்லிட்டு வரலாக்கா. நீங்கள் சொல்கிறத கரெக்டு. சரி அப்போ போகலான்னு மட்டும் சொல்லுங்க, போயிட்டு வந்துடலாம். சரி சின்ன புள்ள. சரி விடு, காளியம்மா கிட்ட பேசிட்டு நாளைக்கே போய் சொல்லிட்டு வந்துடலாம். அப்புறம் நாளை கழிச்சு வேணா விருந்துக்கு வரட்டும். ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் சொன்னாதான் நல்லது. சரியா மலரே? ஆமாக்கா, நம்ம போய் சொல்லிட்டு வந்துட்டோம்னா அப்புறம் நாளானிக்கு வேணா அப்புறம் என்ன வாங்குறது ஏது வாங்குறது என்ன செய்யலான்ட்டு எல்லாம் இது ரெடி பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வர அன்னைக்கு எல்லாம் செஞ்சு வைக்கலாம். அப்புறம் நமக்கு அதுக்கே நேரம் சரியா இருக்குதோ. அதனால நாளைக்கே போய் சொல்லிட்டு வந்துடலாம்க்கா. அப்ப நாளைக்கு எல்லாரும் நம்ம தேனு வீட்டுக்கு போறோமா? ஆமா நீலா, ரொம்ப நாள் இழுத்துட்டே கிடக்குது. நாளைக்கு எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். விடு, ஒரே முசுவா போகட்டும். சரிக்கா, போயிட்டு வந்துடலாம். சரி, இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணீங்க நீங்க? இல்ல சாப்பாட்டு வேலையெல்லாம் ஆயிருச்சா? ஆமா நீலா, எல்லாம் காலையிலேயே செஞ்சாச்சு. சரி, எல்லாம் செஞ்சு வீட்டுல எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. மாமாவும் தோட்டத்துக்கு போயிட்டாரு. சரி, பிள்ளைங்க மட்டும் தான் இருந்தாங்க. அவங்கள மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னேன். சரி, பிள்ளைங்களும் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களாட்டு இருக்குது. பூமாரி சிம்ரன் கூட அவங்க வீட்டுல தான் எல்லாம் உட்காந்து கதை பேசிட்டு இருந்தாலுங்க. சரி, அப்படியே நான் இந்த பக்கம் எந்திரிச்சு வந்துட்டு அவங்கள ஃபோன் பண்ணிட்டு. ஆமாக்கா, இன்னைக்கு நியூ இயர். இன்னையிலேருந்து ஏதாச்சும் உறுதிமொழியெல்லாம் எடுத்திருக்கிறீங்களா என்ன? அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசவே மாட்டேங்கிறீங்க. ஆமா சின்னப்புள்ள, நீ என்ன அப்படி எடுத்திருக்கிற? அட போங்கக்கா, நானும் ஒவ்வொரு வருஷமும் ஏதாச்சும் உறுதிமொழி எடுக்கிறேன்ட்டு எதையாச்சும் நினச்சி யோசனை பண்ணிட்டு இருப்பேன். அது என்னமோ ஒரு நாளுக்கு 2 நாளுக்கு தான் ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் எப்பவும் போல தான் இருக்குது. அதுக்கு எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லணும்? கம்முன்னு இருக்கிறதே பெட்ரு. அது என்னமோ சின்னப்புள்ள, நமக்கெல்லாம் அப்படிதான் இருக்குது. என்ன பண்றது? அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் செட் ஆகுது. நமக்கெல்லாம் செட் ஆக மாட்டேங்குது போ. சரிக்கா, நம்ம கதையெல்லாம் அப்புறம் நாளைக்கு பேசிக்கலாம். சரி, இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிடலாமா? சரி சின்னப்புள்ள. ஹாப்பி நியூ இயர், வெல்கம் 2025. உங்கள் அனைத்து கனவுகளும் இந்த ஆண்டில் நினைவாகிட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே. ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த ஆண்டு உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றியை தரட்டும். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் புதுமைகள் தொடரட்டும், மாற்றங்கள் மலரட்டும், இன்னிசை முழங்கட்டும், எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி நிலைக்கட்டும். சரிங்களா நண்பர்களே? எல்லாரும் சந்தோஷமா இருங்க. சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.